இந்த செக்மெண்ட்டில் நம்ம பார்க்க போகிறது என்னென்னா ஹவு டு எக்ஸ்ட்ராக்ட் த எலிமெண்ட்ஸ் ஃப்ரம் த லிங்க் லிஸ்ட் அப்படின்னு பார்க்க போகிறோம். ஹவு டு கெட் த எலிமெண்ட்ஸ் ஃப்ரம் த லிங்க் லிஸ்ட். லிங்க் லிஸ்ட்லேருந்து எப்படி வந்து எலிமெண்ட்ஸை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். ஸோ எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறது அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா கெட் அப்படின்ற ஒரு மெத்தட் யூஸ் பண்ணுறோம். ஸோ விச் டேக்ஸ் அன் இண்டெக்ஸு. இங்கே பாருங்கள், நான் லிஸ்ட் அவுட் பண்ணிடுறேன். ஸோ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா in order to receive the element from the link list நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 7 மெத்தட் இருக்குது. ரிசீவ் பண்ணுறதுக்கு மட்டும் 7 மெத்தட் இருக்குது. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கெட் ரிசீவ் பண்ணுறதுக்கு மட்டும் ஒரு 7 மெத்தட் இருக்குது. பாருங்கள், பப்ளிக் இ கெட் இன்ட் இந்த ஒரு மெத்தடு இதை பற்றிலாம் டிஸ்கஸ் பண்ணுவோம். பப்ளிக் இ கெட் இன்ட்டு, அதே மாதிரி பப்ளிக் இ கெட் ஃபஸ்ட்டு கெட் லாஸ்ட்டு இதுவும் மெத்தடு தான். அடுத்தது வந்து பீக் ஆஃப்னு ஒரு மெத்தடு. இந்த பீக்கில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பீக் ஃபஸ்ட்டு பீக் லாஸ்ட் அப்படின்றது பீக் ஃபஸ்ட் பீக் லாஸ்ட் இந்த மெத்தடு. அடுத்தது இன்னொரு மெத்தட் இருக்குது, அது எலிமெண்ட் அப்படின்ற ஒரு மெத்தட். எலிமெண்ட் அப்படின்ற ஒரு மெத்தட். ஸோ இந்த மெத்தட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா விச் இஸ் யூஸ் டு ரிசீவ் த எலிமெண்ட்ஸ் ஃப்ரம் த லிங்க் லிஸ்ட். லிங்க் லிஸ்ட்லேருந்து வெளியில் ரிசீவ் பண்ணுறதுக்காக எடுக்கக்கூடிய ஒரு என்னோட அப்ரோச் ஒரு டிஃப்ரெண்ட்டு. செப்பரேட்டாக சில டுட்டோரியல்ஸ்லாம் ஒவ்வொரு மெத்தடை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. பட் கோராக வந்து நான் சொல்கிறேன், இஃப் யூ வாண்ட் டு எக்ஸ்ட்ராக்ட் த எலிமெண்ட்ஸ் ஃப்ரம் த லிஸ்ட் இன் லிங்க் லிஸ்ட் யூ ஹாவ் டு மேக் ஆல் ஆஃப் தீஸ். இந்த மெத்தட்ஸ்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். புரியுதுங்களா? ஒரு உதாரணத்துக்கு நான் வந்து பார்த்தீங்கன்னா கெட் மெத்தட் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா இட் ரிட்டர்ன்ஸ் த எலிமெண்ட் ப்ரெசன்ட் அட் த இண்டெக்ஸ் 1. புரியுதுங்களா? கெட் மெத்தட் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா சே ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு எக்ஸாம்பிள் எழுதுவோம். நம்ம லிங்க் பண்ணுறோம் பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்ட் மெயின். ஸோ நான் இங்கே வந்து லிங்க் லிஸ்ட் யூஸ் பண்ணுறேன். L1 equivalent to new link list of. ஓகே, ஸோ யூட்டிலிட்டி வந்துடுச்சு. இப்போ நான் ஆட் பண்ணுறதுக்கு L1 டாட் ஆட் அப்படின்னு எழுதுகிறேன், சேலம். ஸோ ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணுறேன்னா ஆட் பண்ணிக்கிறேன், எலிமெண்ட்ஸ்லாம் ஆட் பண்ணுறேன். ஸோ இப்போ லிஸ்ட்லாம் ஆட் பண்ணிட்டேன். ஓகே, லிஸ்ட்லாம் ஆட் பண்ணியிருக்கேன். இது வந்து நம்ம ஒர்க் வந்து பார்த்திங்கன்னா இங்கேயே பண்ணிடலாம், மெயின்லேயே பண்ணிடலாம், ஸ்டாட்டிக் ரீஜன்லேயே பண்ணிடலாம். ஓகே ரைட். ஸோ இப்போ என்ன பண்ணுறேன், எலிமெண்ட்ஸ் ப்ரெசன்ட் அட் த இண்டெக்ஸ் என்ன அப்படின்னு கேட்குறேன். சிஸ்டம் டாட் அவுட் டாட் println present at the index 1 is plus இப்போ L1 யூஸ் பண்ணிக்கலாம் டாட் கெட் ஆஃப் அப்படின்றது. இந்த கெட் ஆஃப் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல விச் டேக்ஸ் அன் இன்டீஜர். ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா பெராமீட்டர் கொடுக்குறேன். ஸோ இண்டெக்ஸ் 1 தான் நான் கேட்டிருக்கேன். ஸோ எலிமெண்ட் அட் இண்டெக்ஸ் 1 அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா ஈரோடு. ஓகேவா? எலிமெண்ட் அட் இண்டெக்ஸ் 1 வந்து நமக்கு ஈரோடு. cannot make static reference to the non-static variable. Yes, linked list to be inside the public static void main so that it will be clear, right? So நான் இப்போ வந்து கம்பைல் பண்ணுறேன்.
linked list extract. So element present at the index 1 is zeroed. கரெக்டா? ஸோ நான் இப்போ என்ன மெத்தட் யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கெட் மெத்தட் யூஸ் பண்ணேன். கரெக்டுங்களா? அடுத்தது கெட் ஃபர்ஸ்ட் மெத்தட் அப்படின்னு சொல்கிறோம். ரிட்டர்ன்ஸ் த ஹெட் ஆஃப் த லிங்க்டு லிஸ்ட். இட் டேக்ஸ் எனி parameter and returns the first element from the linked list. ஓகேவா? ஸோ இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே எழுதுறேன். இப்படி கேதரிங் பண்ணுங்க, மெத்தட்ஸ் கேதரிங் பண்ணுங்க. கெட் ஃபர்ஸ்ட் மெத்தட் வந்துட்டு மாறுது. அப்போ L1 டாட் கெட் ஃபர்ஸ்ட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா போதும். கெட் ஃபர்ஸ்ட் இட் ரிட்டர்ன்ஸ் த ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் இன் த இண்டெக்ஸ். ஓகேவா? இப்போ நான் ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் அப்படின்னு பார்க்குறப்ப first element top வந்து சேலம். Suppose if the linked list does not consist of any elements, ஏதாவது எலிமெண்ட்ஸ் இல்லை அப்படின்னா ஓகேங்களா, இதையும் நான் இண்டெக்ஸ் 1 இருக்காது கண்டிப்பாக. ஏதாவது எந்த எலிமெண்ட்ஸுமே கிடையாது, கெட் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணும் அப்படின்றது பார்த்தீங்கன்னா எக்ஸெப்ஷன் த்ரோ பண்ணும். என்ன சொல்றான்? நோ சச் எலிமெண்ட் எக்ஸெப்ஷன் த்ரோ பண்ணும். இட் த்ரோஸ் நோ சச் எலிமெண்ட் எக்ஸெப்ஷன் இஃப் த லிங்க் லிஸ்ட் இஸ் எம்டி. புரியுதுங்களா? லிங்க் லிஸ்ட் இஸ் எம்டி. இது கொஞ்சம் புரிஞ்சுக்கும் நல்லா. அதனால தான் நான் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா பர்பஸாகவே இந்த லிஸ்ட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எம்டி பண்ணிட்டேன். நவ் இன் திஸ் கேஸ் இட் வில் த்ரோ த ஃபர்ஸ்ட், கெட் ஃபர்ஸ்ட். அதே மாதிரி கெட் லாஸ்ட் போட்டிங்கன்னு வச்சுக்கோங்க. get last method இங்கே கொஞ்சம் மாற்றணும். this is last now. Okay, so that gives the output as Madurai. எலிமெண்ட் ப்ரெசென்ட் அட் லாஸ்ட் இஸ் மதுரை. இதுதான் கெட் லாஸ்ட். இப்பயும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எந்த எலிமெண்ட்லையும் இல்லாமல் நீங்கள் கெட் லாஸ்ட் கால் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்க. எந்த எலிமெண்ட் இல்லாமல் கெட் லாஸ்ட் கால் பண்ணீங்கன்னா நோ சச் எலிமெண்ட் எக்ஸெப்ஷன் அப்படின்னு ஒரு எக்ஸெப்ஷன் கொடுப்பான். ஓகே, நோ சச் எலிமெண்ட் எக்ஸெப்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். புரியுதுங்களா? ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட். ஸோ பீக் மெத்தட்னு ஒன்று இருக்குது விச் இஸ் டிக்ளேர்ட் இன் த கியூ இன்டர்ஃபேஸ். ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நம்ம சில மெத்தட்ஸ்லாம் பார்த்துருக்கோம். கெட் ஃபஸ்ட்டு, கெட் லாஸ்ட்டு, பீக் ஃபஸ்ட்டு, பீக் லாஸ்ட்டு, எலிமெண்ட்டுன்னு தான் இருக்குது. இங்கே வேறு ஏதாவது மெத்தட் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா பீக் அப்படின்ற ஒரு மெத்தட் இருக்கா? பீயில் வந்து பார்த்தீங்கன்னா பீக் ஃபஸ்ட்டு, பீக் லாஸ்ட்டு, போல் ஃபஸ்ட்டு, போல் லாஸ்ட்டு, புஷ்ஷு, பாப்பு தான் இருக்குது. பீக் இல்லை. பீக் அப்படின்றது என்னன்னா இட் இஸ் டிக்ளேர்ட் இன் த கியூ இன்டர்ஃபேஸ். ஓகே, கியூ இன்டர்ஃபேஸில் இருக்கும். ஓகேவா? அதையும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், இந்த இடத்துல யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்க, பீக் இது எங்க இருக்கு? இது இட்ஸ் a method of the object. பாருங்க, லிங்க் லிஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இட் இஸ் ஃப்ரம் த ஆப்ஜெக்ட் கிளாஸ் பீக் ஆஃப். நீங்க ஆப்ஜெக்ட் கேட்டிங்கன்னா இருக்கும்னு நினைக்கிறேன், செக் பண்ணிக்கலாம். ஏன்னா எல்லா கிளாஸுமே ஆப்ஜெக்ட் கிளாஸ் வந்து நம்ம எடுக்கும். கரெக்டா? ஜாவா டாட் லேங் டாட் ஆப்ஜெக்ட். வெயிட் நோட்டிஃபை டூ ஸ்ட்ரிங்கு நோட்டிஃபை ஆல் வெயிட் இங்கே இல்லையே. அப்போ டிக்யூ அப்படின்னு பார்த்தீங்கன்னா கியூ இன்டர்ஃபேஸ் பார்க்கலாம். ஸோ இங்கே இருக்குது. ஓகேவா?
லிங்க் லிஸ்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது, இங்கே இருக்குது, இந்த கியூ இன்டர்ஃபேஸ் இருக்கும். ஸோ அப்போ நான் கியூ கேட்டால் தெரிஞ்சிடும். இங்கே இல்லைன்னா அதோட கன்சென்ட் இதில் இருக்கும், ஜாவா பி ஜாவா டாட் util டாட் கியூ பிக். ஓகே, ஸோ த மெத்தட், ஏன்னா இந்த கிளாஸ் வந்து கியூ லிங்க் லிஸ்ட் வந்து கியூவும் இருக்கும் எக்ஸ்டென்ஸ் பண்ணுறதுனால, இந்த இன்டர்ஃபேஸ் நம்மளுக்கு இம்ப்ளிமெண்ட்ஸ், இந்த கியூ அப்படின்றது இன்டர்ஃபேஸ், இந்த இன்டர்ஃபேஸ் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கோம். ஸோ தட் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதோட மெத்தட்ஸ் எல்லாமே கிடைச்சிடும். அதனால் நீங்கள் பீக் யூஸ் பண்ணலாம். பீக் என்ன பண்ணும், விச் இஸ் ஆல்சோ கிவ்ஸ் த ஃபர்ஸ்ட் எலிமெண்ட். அப்போ எந்தெந்த கிளாஸ் எல்லாம் வந்து இந்த கியூ இன்டர்ஃபேஸை இம்ப்ளிமெண்ட் பண்ணுதோ எல்லாத்துக்குமே பீக் மெத்தட் அப்ளைக்கபிள் ஆகுமா? hope you understand clearly, right? ஸோ இதுதான் ரீயூசபிலிட்டி. நீங்கள் ஜாவா லிங்க் லிஸ்ட் எக்ஸ்ட்ராக்ட். ஸோ எலிமெண்ட் ப்ரெசன்ட் அட் லாஸ்ட் நல் சொல்கிறாங்க. இப்போ நான் பீக் தான் கேட்டிருந்தேன். ஸோ இதை நான் ரிலீஸ் பண்ணுறேன். சேலம் இஸ் த பீக். எப்போ நல் வரும்னா எம்டி, லிங்க் லிஸ்ட் எதுவுமே இல்லைன்னா நல் வரும். அதே மாதிரி பீக் ஃபர்ஸ்ட், ஹெட் ஆஃப் த லிங்க், ஹெட்டு தான் பீக் ஃபர்ஸ்ட்டும் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஹெட் தான், L1 டாட் பீக் ஃபர்ஸ்ட். பாருங்க, ஆப்ஜெக்ட் கிளாஸோட மெத்தட் தான் இது. ஜாவா சி ஜாவா. ஓகே, பீக் ஃபர்ஸ்ட் இஸ் ஆல்சோ which is used to extract the top. Peak last என்ன பண்ணும், which is used to get the last element from the linked list. Okay, peak last. Madurai. Okay. ஸோ ஃபைனலாக இது எலிமெண்ட் கூட யூஸ் பண்ணலாம். நான் ஏற்கனவே சொன்னல, எலிமெண்ட் அப்படின்றது ஒரு மெத்தடு. retrieves but does not remove the first, it retrieves the first element of the list அப்படின்னு சொல்கிறாங்க டாக்குமெண்ட்லேயே பாருங்கள். retrieves but does not remove, அங்கேருந்து ரிமூவ் பண்ணாது. ஸோ ஓகே, சேலம் இஸ் தட். hope you understand. ஸோ இந்த மெத்தட்ஸ் எல்லாமே, இந்த நான் சொன்ன கெட் ஃபஸ்ட்டு, கெட் லாஸ்ட்டு, பீக் ஃபஸ்ட்டு, பீக் லாஸ்ட்டு, எலிமெண்ட், இந்த 7 மெத்தடும் வந்து பார்த்தீங்கன்னா எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா which is used to extract the elements from the linked list. ஓகே, கிளியர்? ஸோ கேதரிங்காக ஒரு ஆப்ரேஷன், அதுக்கான ரிலவெண்ட் மெத்தட்ஸ் என்ன, அதில் என்ன டிஃப்ரென்ஸு, என்ன எக்ஸெப்ஷன் த்ரோ பண்ணும், என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுது, அவ்வளோதான். அப்படி பாருங்கள், இண்டிவிஜுவலாக ஒவ்வொரு மெத்தட்ஸே பார்த்துட்டு இருக்கிறதுக்கு தேவை. அதனால தான் சொன்னேன், மெத்தடோட சிக்னேச்சர் பாருங்கண்ணே, என்ன பேராமீட்டர் வாங்குது, என்ன ரிட்டர்ன் பண்ணுது. ஓகேவா? அது ஸ்டாட்டிக் ரீஜனில் இருக்கா, அது ஃபைனலாக இருக்கா, அப்ஸ்ட்ராக்டாக இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா தெரிஞ்சு போயிடும், எதை எங்கே யூஸ் பண்ணலான்னு தெரிஞ்சிடும். ரைட்? கிளியர்? குட்.